பாரத தாய் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப நல்ல பதிவெல்லாம் போடுறீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு. ஏங்கம்மா, நம்ம நல்ல பதிவு தானுங்கம்மா போடணும். தேவையில்லாத பதிவுகள்லாம் போட்டு எதுக்குமா சும்மா வள வள வளன்னு இருக்கணும். இன்னைக்கு என்னங்க ஐயா பதிவு சொல்ல போறீங்க? இன்னைக்கா பதிவா? நான் சொல்ல போற பதிவு இந்த சிறுநீரக கல்லுன்னு சொல்றாங்கல்ல, அந்த சிறுநீரக கல்லை தாங்க அது எப்படி போக்குறது, அப்படி எளிய முறையில் போக்குறது. நீங்கள் ஆப்ரேஷன்லாம் செய்து கல்லெல்லாம் ஆப்ரேஷன்லாம் செய்து எடுக்க வேண்டியது வராது, நம்ம சொன்னது சாப்பிட்டா. ஐயா, அப்படியா ஐயா? அப்படியெல்லாம் சொல்லுங்க ஐயா. நாங்க நல்லா கேட்டு அது மாதிரியே நல்ல பயன்பெறோம் ஐயா. சரி, எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் சரிங்க, சிறுநீரகத்தில் 5 மில்லிமீட்ரு, 5 எம்எல், 10 எம்எல்லாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கல்லை வெளியேற்றணுன்னா நீங்கள் வந்து வாழைத்தண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழைத்தண்டு சாரோட வாழைத்தண்டு சாறு கூட எப்படி எடுக்கணும் தெரியுங்களா? வாழைத்தண்டை வாங்கி சின்ன சின்னதாக நறுக்கி அதை வந்து அந்த இப்போ தான் மிக்சி சின்ன ஜார் இருக்குது, அதில் போட்டு நல்லா தண்ணியை அந்த வாழைத்தண்டு சாறை தனியாக எடுக்கணும். எடுத்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அதில் அரை ஸ்பூனு சீரகம் போடணும், அரை ஸ்பூன் சீரக பொடியை போடணும். அது கூட நல்ல நாட்டு மாட்டு பசு மோரை கலக்கி டெய்லி சாப்பிட்டு வாங்க. எப்படியாப்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.